ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரிக்கு ஒரு வழியாக எதுவும் முடிவாக போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் எப்படியாவது வெண்ணிலா வாயிலேருந்து உண்மை வர வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உனக்கு விஜய் வேணுமா வேணாமா, வரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஐயோ போனால் வேணாம், எல்லாத்தையும் சொதப்பிடுவா மாற்றிடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகாதான்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நான் போய் தான் ஆவேன், எனக்கு விஜய் தான் வேணும்னு அடப்பிடிச்சிட்டு வந்துருச்சு. விஜய்னு சீட்டில் எழுதி கொடுத்தா கூட இந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கும் போல் அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அங்கே ஒரு பக்கம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னை எங்கே கூட்டு போகிறேன்னு கேள்வி கேட்க சும்மா வாமா கம்முன்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இங்கே எதுக்கு இப்போ கூட்டு வந்தேன், எதுக்காக என்ன கூட்டு வந்தேன், எனக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன், நீ முதல்ல விஜய் மேலே எதுக்கு இப்படி ஒரு பழியை போட்ட, உன் மேலே எவ்வளோ உயிராக இருக்காரு தெரியுமான்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஒன்றா ரெண்டா ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதை கேட்சப் பண்ணடா நாட்டுக்கு 4 நல்லது சொல்கிறான்டா, நோட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் பார்த்தா இவங்க வீடியோ எடுக்கிறது தெரியாமல் இந்த பக்கம் எல்லாத்தையும் வளருது. அது எப்படி நான் நம்புவேன், விஜய் என் மேலே உயிராக இருந்தாருன்னு அது எனக்கே தெரியுமே, அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பழி போட்டதை நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு விஜய் என் கழுத்தில் தாலி கட்டுவார் அதுக்காகன்னு சொல்லிட்டு புட்டு வச்சிருச்சு. சும்மா வேற லெவல் கிளி. நீ எனக்கு விஜயை கட்டு கொடுத்துருவல்ல, நீ இன்னும் என்ன நம்பிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்ன பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உண்மையெல்லாம் வாங்கியாச்சுப்பா, போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா நம்ம விஜய் பதறாரு. என்ன விஷயத்துக்காக, எதுக்கு இந்த டைமில் போய் காவேரி அங்கேயும் இங்கே அலைகிறான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாரு. இங்கே எல்லாருக்கும் ஒரு பாடுனா நிவின் காவேரியை பார்க்க போகக்கூடாதுன்னு நம்ம யமுனாவுக்கு ஒரு பாடு. 1000 கவலை இருந்தாலும் உனக்கு இந்த கவலை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1001வது கவலை இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போடுவாரே ஒரு பூ, அந்த மாதிரி இருக்குது நம்ம யமுனாவோட வாழ்க்கை. கடைசியில் இப்படி ஊஞ்சலாடுடா அந்த இடத்துலங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற லெவலில் விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்